கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நடந்த கலவரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கினர். இதற்கிடையே அந்த பள்ளியின் விடுதி அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தனியார் பள்ளியில் மாணவி உயிரிழப்புக்கு நீதி கேட்டு கடந்த 17ஆம் தேதி நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சேலம் டிஐஜி பிரவீன்குமார் அபினவு தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் தனியார் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது ட்ரோன் கேமரா பறக்கவிட்டு கலவரம் நடந்த பகுதி பருந்து பார்வையில் பதிவு செய்யப்பட்டது. பள்ளி வளாகத்தில் சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் தடயவியல் நிபுணர்கள் சேகரித்த மாதிரிகளின் விவரங்களையும் கேட்டறிந்தனர். கலவரம் நடந்த தினத்தன்று பயன்படுத்தப்பட்ட செல்போன் பதிவுகளை கண்டறிந்து அதன் அடிப்படையில் வன்முறையில் ஈடுபட்டவர்களின் பட்டியலை தயாரிக்கும் நடவடிக்கைகளிலும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாணவி உயிரிழப்பு குறித்து மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் சரஸ்வதி தலைமையிலான குழுவினர் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆகியோரிடம் சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இப்போ நாங்கள் இதுவரைக்கும் விசாரிச்சதில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டோன்னா, விடுதி அங்கே பர்மிஷன் வாங்காத எங்கே இருக்குது இது வரைக்கும். இந்த ஹாஸ்டல்ஸ் ஆக்டின் படி அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அதனால அது எஃப்ஐஆர்லாம் சேர்த்துருவாங்க. 8 மாதங்களுக்கு முன்பே நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையிலும் விடுதி தொடர்ந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார்.